அண்ணாமலையோட கான்டென்ட்டே பார்த்துருக்கீங்க. இப்போ 2014 இந்த ஞானசேகர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்ப அதே இல்லைங்க, அந்த வழக்கு வந்து திருட்டு வழக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு பாலியல் குற்றமாக அது பதிவு செய்யப்படவில்லை. அதனால அப்பொழுதே அது ஒழுங்கா பதிவு செய்யப்பட்டிருந்தா கூட இன்னைக்கு அவருக்கு ஒரு தண்டனை கிடைத்திருக்கும். அவர் மீது இருக்கக்கூடிய வழக்கு சரியாக நடத்தப்பட்டிருக்கு. அதிமுக பாதுகாப்பு பொள்ளாச்சியில நடந்த விஷயங்கள் வந்து அதிமுக ஆட்சியில தான் நடந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? அப்பொழுது நடவடிக்கையே எடுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். விரைவிலே வந்து நிச்சயமா குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைப்பதற்கு நாம் வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் அடுத்த கட்டம். இந்த நேரத்துல வந்து இதை விட இன்னும் சிறப்பாக எப்படி வந்து செயல்பட முடியும்? குற்றங்கள்ல வந்து நிச்சயமா தடுக்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் என்பது உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நடந்துவிடும் பொழுது அரசு தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். அதை செய்து இல்லைங்க, அவங்களுடைய குடும்ப விஷயத்துல நான் வந்து தலையிட்டு கருத்து சொல்றது நல்லா இருக்காதுங்க. பொது மேடையில அத குடும்ப சண்டையா மாறிடுச்சு. அதை நான் என்ன செய்ய முடியுங்க? அது பத்தி நான் கருத்து சொல்லக்கூடாது. அவருக்கு என்ன வேண்டுதலோ என்னன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவர் பச்சை கலர் வேஷ்டி கட்டியிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு திருச்செந்தூருக்கு கோயிலுக்கு வரவங்க கட்டிட்டு வருவாங்க. அவர் எதுக்காக அடிச்சுட்டாருன்னு எனக்கு தெரியல. ஞானசேகர் உண்மையிலே திமுகவோட பிரதிநிதி தானா? கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உண்மைக்கு திமுகவோட பிரதிநிதி தானா? ஏன்னா ஐடிவிங்ல தான் பல ஐடிவிங்ல அதை வந்து பரப்புறாங்க. இந்த ஐடிவிங்ல டிஎம்கே ஐடிவிங் அதை எப்படி எதிர்கொள்ள இருக்கீங்க? ஐடிவிங்ல வந்து அதுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்க வந்து அப்படியான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு கட்சியில வந்து கோடிக்கணக்கானவர்கள் இருப்பாங்க. அதுல யாரு அந்த கட்சியை மீது ஈடுபாடு இருக்கு, யார் வந்து எதிரணியில இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத வந்து எல்லாரும் தெரிந்து வைத்துக் கொள்ள முடியாது. ஆனா கோர்ட்லயே வந்துட்டு தெளிவா வந்து அவங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்.